வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசியும் சிம்ம லக்னமும் கொண்ட ஒரு நபர் இயற்கையிலேயே ஒரு ராஜாவை போன்ற கம்பீரமான குணாதிசயங்களை கொண்டிருப்பார். ஏனெனில் சிம்ம லக்னம் சூரியனின் ஆதிக்கத்தையும் விருச்சிக ராசி செவ்வாயின் ஆதிக்கத்தையும் இவர்களுக்கு வழங்குகிறது. நெருப்பும் நீரும் இணைந்த ஒரு கலவையை போன்றவர்கள் இவர்கள். பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாக தெரிந்தாலும் இவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஆற்றலும் அதிகாரமும் எப்போதும் குடிகொண்டிருக்கும். இவர்களின் தோற்றம் மற்றவர்களை கவரும் வகையில் எடுப்பாகவும் இவர்களின் கண்கள் அதிகாரத்தை தொனிப்பதாகவும் அமையும். எங்கு சென்றாலும் ஒரு தலைமை பண்பு இவர்களை தேடி வரும். இவர்களுக்கு தன்மானம் என்பது உயிர் போன்றது. யாருக்காகவும் எதற்காகவும் தனது சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள். ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை எத்தகைய போராட்டங்களுக்கு இடையிலும் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் வைராக்கியம் இவர்களிடம் உண்டு. மற்றவர்கள் இவர்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட தனது கொள்கையில் உறுதியாக இருப்பதையே இவர்கள் அதிகம் விரும்புவார்கள். மனதில் பட்டதை மறைக்காமல் பேசும் குணம் இருந்தாலும் சில ரகசியங்களை மிகவும் ஆழமாக பாதுகாப்பார்கள். இவர்களை முழுமையாக புரிந்து கொள்வது மற்றவர்களுக்கு ஒரு சவாலாகவே இருக்கும். சமுதாயத்தில் ஒரு கௌரவமான இடத்தை பெறுவதே இவர்களின் லட்சியமாக இருக்கும். அதற்காக கடுமையாக உழைக்கவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இவர்கள் ஒரு ஆலமரம் போல தனது உறவுகளை தாங்கி பிடிப்பார்கள். குடும்பத்தின் மீது அதீத பாசமும் அக்கறையும் கொண்டிருப்பார்கள். சிம்ம லக்னத்தின் தாக்கம் இருப்பதால் குடும்பத்தின் தலைவனாக தன்னை முன்னிறுத்திக் கொள்வார்கள். அனைவரையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க விரும்புவார்கள். பிள்ளைகள் மற்றும் வாழ்க்கை தனையிடம் அதிக அன்பை காட்டினாலும் சில சமயங்களில் இவர்களின் அதிகாரத் தோரணை சிறு மனக்கசப்புகளை உருவாக்கலாம். உறவினர்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கும். குடும்ப விசேஷங்களில் இவர்களின் முடிவே இறுதியானதாக இருக்கும். தனது கௌரவத்திற்காக குடும்பத்திற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்வார்கள். உறவுகளுக்கு ஒரு கஷ்டமென்றால் முதலாளாக நின்று உதவுவார்கள். இவர்களின் கோபம் எரிமலை போல திடீரென வெடிக்குமென்றாலும் அது நியாயமான காரணத்திற்காகவே இருக்கும்.
கோபம் தணிந்த பிறகு மிகவும் கனிவாக பழகுவார்கள். தந்தை வழி உறவுகளிடம் இவர்களுக்கு ஒரு தனி பிணைப்பு இருக்கும். முன்னோர்களின் சொத்துக்களை காப்பாற்றுவதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். வீட்டில் ஒரு கண்டிப்பான ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார்கள். அதே சமயம் குடும்ப உறுப்பினர்களின் சுகபோகங்களுக்காக எதையும் தியாகம் செய்வார்கள். உறவுகளுக்கு இடையே ஒரு பாதுகாவலனாக திகழ்ந்து தனது குடும்பத்தை ஒரு கோட்டை போல பாதுகாக்கும் வல்லமை கொண்டவர்கள் இவர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்வார்கள். எதற்கும் அஞ்சாமல் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு. ரியல் எஸ்டேட், சுரங்கத் தொழில், மருத்துவம் அல்லது அதிகாரம் மிக்க அரசு ஒப்பந்தங்கள் போன்ற தொழில்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும். சூரியன் மற்றும் செவ்வாயின் கூட்டணி இருப்பதால் இவர்களிடம் ஒரு அபாரமான நிர்வாகத் திறமை இருக்கும். தொழிலாளர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் தயங்கும் ஒரு பெரிய முதலீட்டை இவர்கள் தைரியமாக செய்து அதில் வெற்றியும் பெறுவார்கள். தோல்வி என்பது இவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். வியாபார ரீதியான ரகசியங்களை மிகவும் பத்திரமாக வைத்திருப்பார்கள். இவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை போட்டியாளர்களால் யூகிக்கவே முடியாது. ஒரே தொழிலில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பல வழிகளில் வருமானம் வரும்படி தொழிலை திட்டமிட்டு விரிவுபடுத்துவார்கள். தொழிலில் நேர்மையை கடைபிடிக்க விரும்புவார்கள். ஆனால் யாராவது இவர்களை ஏமாற்ற நினைத்தால் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். கூட்டாக தொழில் செய்வதை விட தனியாக சுதந்திரமாக இயங்குவதே இவர்களுக்கு அதிக வளர்ச்சியை கொடுக்கும். புதிய யுக்திகளை புகுத்தி தொழிலில் எப்போதும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்ற தாகம் இவர்களிடம் எப்போதும் இருக்கும். காலப்போக்கில் இவர்கள் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக சமுதாயத்தில் அடையாளம் காணப்படுவார் என்பது உறுதி. வேலையை பொறுத்தவரை இவர்கள் ஒருபோதும் சாதாரண பணியாளராக இருக்க விரும்ப மாட்டார்கள். எப்போதும் தலைமை பதவியை நோக்கியே இவர்களின் பயணம் இருக்கும். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தால் அங்கு கண்டிப்பாக உயர் அதிகாரியாகவோ அல்லது முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொறுப்பிலோதான் இருப்பார்கள். இவர்களின் வேலையில் ஒரு துல்லியம் இருக்கும். எதையும் அரைகுறையாக செய்ய இவர்களுக்கு பிடிக்காது. இராணுவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை அல்லது அரசியல் போன்ற துறைகளில் இவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வாய்ப்பு உண்டு. சக ஊழியர்களிடம் இணக்கமாக பழகினாலும் வேலை என்று வந்துவிட்டால் மிகவும் கராராக நடந்து கொள்வார்கள். சோம்பேறித்தனத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். வேலையில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டால் மற்றவர்கள் கைவிடும்போது இவர்கள் முன்னின்று அதை தீர்த்து வைப்பார்கள். மேல் அதிகாரிகளிடம் பேசுவதில் ஒரு நேர்மையும் தைரியமும் இருக்கும். தவறுகளை முகத்துக்கு நேராக சொல்ல தயங்க மாட்டார்கள். வேலையில் இவர்களுக்கு இருக்கும் ஈடுபாடு மற்றவர்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாக அமையும். பதவி உயர்வுகள் இவர்களை தேடி வரும். தனது திறமையால் பணியிடத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்குவார்கள். இவர்களின் ஆலோசனையின்றி எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்கப்படாது. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே அதன் முழு வடிவத்தையும் மனக்கண்ணில் பார்த்து திட்டமிடும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. பொருளாதார ரீதியாக இவர்கள் மிகவும் வசதியான வாழ்க்கையை வாழவே விரும்புவார்கள். கையில் பணம் இருந்தால்தான் இவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையே வரும். சூரியனின் ஆதிக்கம் இருப்பதால் அரசாங்கம் மூலமாகவோ அல்லது உயர் பதவிகள் மூலமாகவோ இவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆடம்பரமான வீடு, வாகனம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் இவர்களுக்கு ஒரு மோகம் இருக்கும். அதற்கேற்பாக சம்பாதிக்கவும் செய்வார்கள். சேமிப்பு என்பதில் இவர்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் தர்ம காரியங்களுக்கும் பிறருக்கு உதவுவதற்கும் வாரி வழங்குவார்கள். நிலம் மற்றும் தங்கம் போன்ற நிலையான சொத்துக்களில் முதலீடு செய்வது இவர்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பை தரும். இவர்களிடம் பணம் எப்போதும் தாராளமாக புழங்கும். ஆனால் அதை செலவு செய்வதில் ஒரு கம்பீரம் இருக்கும். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது மிகவும் ஆலோசித்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் கொடுத்த பணம் திரும்புவதில் காலதாமதம் ஏற்படலாம். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் இவர்களின் நிர்வாக திறமையால் அதை எளிதில் சமாளித்து விடுவார்கள். இரகசியமான வழிகளில் அல்லது அதிர்ஷ்டங்கள் மூலம் திடீர் பணவரவு இவர்களுக்கு வர வாய்ப்பு உண்டு. தனது குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னணியை உருவாக்கி வைப்பதில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்து இருக்காமல் சொந்த காலில் நின்று சாதிப்பதே இவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் பொதுவாக திடமான உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதிக வேலைப்பழு காரணமாக இவர்களுக்கு மன அழுத்தம் வரலாம். சூரியனின் தாக்கம் இருப்பதால் இவர்களுக்கு இதயம், கண்கள் மற்றும் முதுகுத்தண்டு போன்ற பகுதிகளில் பாதிப்புகள் வர வாய்ப்பு உண்டு. எனவே கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி என்பதால் உடல் சூடு தொடர்பான பிரச்சனைகள் அல்லது இரத்த அழுத்தம் இவர்களை அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடும்.
உணவில் காரத்தை குறைத்துக்கொண்டு பழங்கள் மற்றும் நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது. இவர்களுக்கு கோபம் வரும்போது இரத்த அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. இதனால் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள யோகா போன்ற பயிற்சிகள் அவசியம். உடற்பயிற்சி செய்வதில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். அதை முறையாக பின்பற்றினால் நீண்ட காலம் இளமையுடன் திகழ்வார்கள். தூக்கமின்மை பிரச்சனை வராமல் இருக்க இரவு நேரங்களில் போதிய ஓய்வு எடுப்பது இவர்களின் உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகளை அலட்சியப்படுத்தாமல் ஆரம்பத்திலேயே கவனிப்பது பெரிய பாதிப்புகளை தவிர்க்க உதவும். பொதுவாகவே இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் என்பதால் நோய்களிலிருந்து விரைவாக மீண்டு வந்து விடுவார்கள். ஆரோக்கியமான வாழ்விற்கு போதிய நீர் அருந்துவதும் சரியான நேரத்திற்கு உணவு உண்பதும் இவர்களுக்கு மிகவும் அவசியமானது. குழந்தைகள் விஷயத்தில் இவர்கள் மிகவும் பொறுப்பானவர்களாகவும் அதே சமயம் மிகுந்த எதிர்பார்ப்பு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தனது பிள்ளைகள் சமுதாயத்தில் மிகப்பெரிய கௌரவத்துடனும் அதிகாரத்துடனும் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். அதற்கான அடித்தளத்தை இவர்களே அமைத்துக் கொடுப்பார்கள். பிள்ளைகளின் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அவர்களை ஒரு வீரத்தை போதித்து வளர்ப்பார்கள். குழந்தைகள் தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டி திருத்துவதில் இவர்களை விட கண்டிப்பானவர்கள் யாரும் இருக்க முடியாது. இவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் நிர்வாகத் துறையிலோ அல்லது கலைத்துறையிலோ சிறந்து விளங்க வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைப்பதில் இவர்களுக்கு இருக்கும் ஆர்வம் வேறெதிலும் இருக்காது. அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றுவார்கள். பிள்ளைகளிடம் ஒரு நண்பனைப் போல பழகுவதற்கு முயற்சி செய்தாலும் இவர்களின் அதிகார தோரணை சில சமயம் அவர்களுக்கு தடையாக இருக்கலாம். வாரிசுகள் இவர்களின் நற்பெயரை காப்பாற்றும் வகையில் சிறந்த குணங்களுடன் வளர்வார்கள் என்பதில் ஐயமில்லை. வயதான காலத்தில் பிள்ளைகளின் ஆதரவு இவர்களுக்கு ஒரு பெரும் பலமாக அமையும். அவர்களால் சமுதாயத்தில் ஒரு கௌரவம் கிடைக்கும். பிள்ளைகளின் சிறு சாதனைகளை கூட பெரிய அளவில் கொண்டாடி அவர்களை உற்சாகப்படுத்துவதில் இவர்கள் முன்னிற்பார்கள். ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் இருந்து தனது பிள்ளைகளின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார்கள். பயணங்கள் செய்வதில் இவர்களுக்கு ஒரு தனி விருப்பம் உண்டு. குறிப்பாக மலைப்பாங்கான இடங்களுக்கு அல்லது ஆன்மீக தலங்களுக்கு செல்வதை விரும்புவார்கள். கம்பீரமான இடங்கள், கோட்டைகள் அல்லது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு செல்லும்போது இவர்களின் மனம் மிகுந்த உற்சாகத்தை பெறும். தொழில் ரீதியாக அடிக்கடி அதிகாரப்பூர்வமான பயணங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு அமையும். அதன் மூலம் பல புதிய தொடர்புகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு. அங்கேயே தங்கி பணியாற்றி பெரும் புகழ் ஈட்டுவார்கள். பயணங்களின் போது இவர்களுக்கு ஒரு தனி ராஜமரியாதை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். சொகுசான பயணங்களையே தேர்ந்தெடுப்பார்கள். நண்பர்களுடன் சுற்றுலா செல்வதை விட தனது குடும்பத்துடன் அமைதியாக பயணம் செய்வதையே இவர்கள் விரும்புவார்கள். பயணங்களின் போது இவர்களுக்கு பல புதிய விஷயங்கள் தெரிய வரும். அது இவர்களின் அறிவுத்திறனை இன்னும் மேன்மைப்படுத்தும். அடிக்கடி இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் இவர்களின் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது இவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். பயணங்களின் போது இவர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளில் அதிக கவனம் செலுத்துவார்கள். எதற்கும் அவசரப்படாமல் நிதானமாக பயணிக்க விரும்புவார்கள். ஒவ்வொரு பயணமும் இவர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்து வாழ்க்கையை பற்றிய புதிய கண்ணோட்டத்தை உருவாக்கும். முடிவாக விருச்சிக ராசியும் சிம்ம லக்னமும் கொண்டவர்களின் வாழ்க்கை என்பது ஒரு வெற்றியாளனின் கதையை போன்றது. இவர்கள் எங்கு சென்றாலும் தனது ஆளுமையால் அனைவரையும் கட்டி போடுவார்கள். இவர்களின் வைராக்கியமும் கடின உழைப்பும் இவர்களை சமுதாயத்தில் மிக உயர்ந்த நிலையில் அமர வைக்கும். தெய்வ நம்பிக்கையும் நேர்மையும் இவர்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். எத்தகைய தடையையும் முறியடிக்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் அமையும். பிறருக்கு உதவும் குணம் இவர்களை மேன்மைப்படுத்தும். மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்வார்கள். வாழ்க்கையில் வரும் சவால்களை ஒரு விளையாட்டு போல எதிர்கொண்டு அதில் வெற்றிக்கனியை பறிப்பார்கள். அமைதியான குடும்பம், கௌரவமான வேலை, நல்ல பொருளாதாரம் என அனைத்தும் இவர்களுக்கு தேடி வரும். மன உறுதியோடு எதையும் எதிர்கொள்ளும் இவர்களின் குணம் இவர்களை ஒரு சாதனையாளராக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. தெய்வ பலமும் பெரியவர்களின் ஆசியும் இவர்களுக்கு எப்போதும் துணை நின்று இவர்களை வழிநடத்தும். இவர்களின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாகவே முடியும். இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் ஒரு வெற்றி காவியமாகவும் அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு.
இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.